Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் ருசியா இருக்கக்கூடிய மட்டன் பிரியாணி குக்கர்ல ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். இந்த மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா நல்ல பூ போல உதிரியா இருக்கும். தண்ணியோட மெஷர்மென்ட்ல இருந்து அரிசியோட பக்குவம் வரைக்கும் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் கூட தாராளமா செஞ்சுக்கலாங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Zana's Recipes subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ வாங்க மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ போல் நல்ல எலும்பும் கறியுமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கறி அதாவது மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வேகும். இது கூடவே கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால மட்டனுடைய சுவை தனியாக தெரியும். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறிகள் எல்லாத்துலேயும் இஞ்சி பூண்டு நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக அரிசி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அரிசியை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு அடிகனமான குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நல்ல நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயம், அதாவது ஒரு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற வெங்காயத்தை தான் நான் சேர்த்துருக்கேன். நல்ல இது போல் கலர் செவந்து அப்படியே வெங்காயம் அப்படியே சாஃப்டாக மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கணும். புதினா கொத்தமல்லி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம், நான் ஒரு மீடியம் 3 சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப தேவைப்படாது. ஏன்னு சொன்னால் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம், இதெல்லாம் இருக்குது. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரியாணியில் புளிப்பு ரொம்ப வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு கூட தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிடுச்சு. அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சி வந்திருக்குது. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கறியை சேர்க்கணும். கறியை சேர்த்துட்டு நல்லா இது போல் ஆயிலே வச்சு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இது கூடவே மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் பிரியாணி மசாலா, எந்த பிரியாணி மசாலாவோ அல்லது கறி மசாலாவோ அல்லது கரம் மசாலாவோ எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா இது போல் சுருள வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு கறியில் நல்ல ஃப்ளேவர் இறங்கும். வதக்காமலே டக்குன்னு தூக்கி தண்ணியை ஊற்றிடக்கூடாது. நல்ல ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 2 கிளாஸ் நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இப்போது 2 டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு இப்போ கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதாவது எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுட்டு இதை குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வச்சுருங்க. உங்களுடைய ஆட்டுக்கறி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு மீடியமாக ஒரு 4 விசில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 4 விசில் வந்துட்டு அப்படியே தம்மெல்லாம் ஆஃப் ஆகி அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போது நல்ல சாரெல்லாம் வெளியே ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குது. கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இந்த அளவுக்கு கறி ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம்.
தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணுங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அல்லது ஒரு பாத்திரம் அரிசி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக 2 கப்பு தான் ஊற்றணும். இப்போ அரிசி பாருங்கள், அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது போல் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். ஊற வைக்காமல் போட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது போல் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் புதினா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலே ஆப்பில் தூவி விட்டுருங்க. இது போல் ரைஸ் வந்து நல்லா உப்பி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுறணும். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு விசில் தான் வச்சுருந்தேன். அரிசி ஊறினதுனால சட்டுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ சூடாக இருக்கும்போதே நல்லா பொலன்னு உதிரியாக வந்திருக்குது. ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மட்டன் பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது கூட வந்து தயிர் வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.